ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டேரோ சேனல். நம்ம சேனலில் லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் லாங் ஃபார்மேட் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷனை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது வீக்லி ப்ரெடிக்ஷன். இன்னைக்கு திங்கட்கிழமை 24ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களோட ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் வேலை தொழில் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்குங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸையும் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த டெக்கை பயன்படுத்தி இந்த வாரம் நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா இந்த வாரம் நீங்கள் மனசில் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிறதையும் இதே வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பையும் போல் பிக் எ பைல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1, 2, 3 3 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த நம்பரை செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. 1, 2, 3 எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் எந்த நம்பரில் எந்த பைலில் இருக்குங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் ஒரு பைல், அப்படி இல்லைன்னா 2-3 பைல் கூட பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. நீங்கள் பார்க்கக்கூடிய பைல் ரீடிங் உங்களுக்கு பொருத்தமாக இல்லைன்னா அடுத்த பைலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கான விஷயமா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சில விஷயங்கள் பொருந்தாம கூட போகலாம். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. எப்பையும் போல் பைல் செலெக்ஷனுக்கான டைமிங்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இந்த வாரத்துக்கான எனர்ஜி எப்படி இருக்குது, ஆரோக்கியம், பணவரவு மற்றும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் பைல் 1ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டே ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பரான கார்ட்ஸ் வந்திருக்குங்க. எல்லாமே அவ்வளவு அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மனசில் நிம்மதி, சந்தோஷம், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி, இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே மாறி ஒரு மன தெளிவு ஏற்படும். எதையும் தெளிவாக பார்த்து தெளிவாக யோசித்து தெளிவாக செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், அதாவது தொழிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புதிய வாய்ப்புகள் வரும். அது சின்னதாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். அதனால் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு சின்னதோ பெருசோ அதை ஏற்றுக்கிட்டு அந்த பாதையில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராகவே இருக்கும். அடுத்ததா பணவரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது இந்த வாரத்தில் சால்வ் ஆகும்.
உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹீல் ஆகும்னே சொல்லலாம். உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே சந்தோஷமான மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்டீங்களோ அது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அதாவது பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்கள் வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிட்றதுக்கு பாருங்க. தண்ணி நிறைய குடிங்க. இந்த வாரம் நீங்கள் பேலன்ஸ்டாக டயட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஹெல்த்தும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்திருக்கிறதும் சன் கார்டு, இங்கேயும் நம்பர் 1, இங்கேயும் நம்பர் 1, இப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகணும்னா காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து ஒன்று கையெடுத்து கும்பிடுங்க. அப்படி இல்லையா சூரிய பகவானை பார்த்து மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு சூரிய பகவான் கிட்ட ப்ரே பண்ணிட்டு மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்க. அதுலேயும் குறிப்பாக காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த மாதிரி சூரிய பகவானை பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த நாளுக்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும், வெற்றி கிடைக்கும், புதிய வாய்ப்புகளும் ஏற்படும். நீங்கள் பேலன்ஸ்டாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இந்த வாரம் பைல் 1 செலக்ட் பண்ணவங்க விடக்கூடாத விஷயம், அதாவது கிவ் அப் பண்ணக்கூடாத விஷயம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாதீங்க. ஒரே சமயத்தில் ஒரு வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. 2-3 வேலையில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களால் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல வரல, கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. எல்லா வேலையையும் தூக்கி போட்டுக்காதீங்க. ஓவர் திங்கிங்கையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாவ் எப்படி கார்டு கனெக்ட் ஆகி வருதுன்னு பாருங்க. இங்கே ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், இங்கே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இங்கே ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த வாரம் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அது சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதை எடுத்து நீங்கள் செய்யறதுக்கு பாருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருங்க. ஒருவேளை நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால கூட உங்கள் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால கூட உங்கள் ஹெல்த் ஸ்பாயில் ஆகலான்னு நினைக்கிறேன். எமோஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட தெளிவா கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், அது எத்தனை நாளைக்குள்ள வேணும்னு சொல்லி தெளிவா கேளுங்க. இப்போ நீங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான எஸ்ன்னே சொல்லலாங்க. நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க பாருங்க, அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இது நடக்குமா நடக்காதா, எனக்கு எப்பயுமே நெகட்டிவாக தானே நடக்கும், இது மட்டும் நடந்துருமா, எப்பயுமே என் வாழ்க்கையில் இது தானே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் நெகட்டிவாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. நடக்கும்னு நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த கார்டு மூலமாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமும் அதுதான். இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும், ஆனால் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் செய்யணும். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி,
நம்பிக்கையோட செய்யும்போது நீங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் நிச்சயமா இந்த வாரம் நடக்கும். ஏன்னா இந்த வாரத்துக்கான ஓவரால் எனர்ஜியே உங்களுக்கு சக்சஸ் தாங்க வந்திருக்கு. அதனால நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியா தான் இந்த வாரம் இருக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சக்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க செட் 2 செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா செட் 2 அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியை கிளைம் பண்றதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன பலன் வந்திருக்குன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சூப்பரான எனர்ஜி தாங்க இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடை தாமதம் இது எல்லாமே விலகும். ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரும். அது முடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்கும். நல்ல ஒரு ஆரம்பத்தையும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நல்ல ஆரம்பம் தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்ததா செய்கின்ற தொழில் வேலை இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தெரியுதுங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் இந்த வாரம் பணவரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ கூட உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சந்தோஷமான மனநிலை தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதிகமாக இந்த வாரம் 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்டுங்கிற அஃபர்மேஷனை மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக எப்பெல்லாம் 1111ங்கிற ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க, அது நீங்கள் நினைக்கக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம், அவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நேரடியாக தேடி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மெசேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரியறதுக்குமான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த வாரம் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய எனர்ஜி லெவல் இந்த வாரம் அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது புது ரொட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட இந்த வாரத்துல அது எல்லாமே படிப்படியா சரியாகும். உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்குவீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கலாம். அது எந்த விஷயமா வேணா இருக்கட்டும். அதை செலக்ட் பண்றதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் வேணும், அதுவும் வேணும்னு சொல்லி உங்க கண்ணை நீங்களே கட்டிக்காதீங்க. மனசுல தெளிவை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெசிஷன் எதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நீங்க சப்போர்ட் கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, பைல் 2 செலக்ட் பண்ணவங்க இந்த வாரத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கிவ் அப் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். பைல் 2 பார்க்குறவங்கள நிறைய பேர் இந்த வாரம், அதாவது இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைல் 2 பார்க்குறவங்க ஏற்கனவே 1111ங்கிற நம்பரை அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம், அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். ஓவர் எமோஷன்ஸை குறைச்சிக்கோங்க. நான் இங்கேயே சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா செயல்களையும் செய்யும் போது எமோஷன் ஆகாமல் ஒரு மன தெளிவோடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய கனவுகளை விட்டுறாதீங்க. அதாவது என்னுடைய கனவு, நான் நினச்ச விஷயம் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு கேள்வியை நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு முதல்ல டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கேள்வி என்னங்கிறத தெளிவா இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. என்ன விஷயம் நடக்கணும், எத்தனை நாளைக்குள்ள நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க மனசில் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய கைடன்ஸ் என்னன்னா, இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லியே நீங்கள் ரொம்ப ஓவராக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு உங்கள் கார்டெல்லாம் பார்க்கும்போதே எமோஷன்ஸ் தாங்க அதிகமாக தெரியுது. அந்த எமோஷன்ஸை தெளிவாக வச்சுக்கோங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்ச விஷயம் இந்த வாரம் நடந்தே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். மன தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பைல் 2 அதாவது செட் 2 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் மனசில் மன தெளிவை கொண்டு வாங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்க பைல் 3ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மாதிரியான எனர்ஜி தான் இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் தான். நீங்கள் நினச்ச விஷயம், உங்களோட உழைப்பு வீண் போகாது. அதனால் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. காலமும் நேரமும் கைகூடி வரக்கூடிய சமயத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் யூனிவர்ஸ் பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்களோட வேலை தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னே சொல்லலாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட போகும். நிறைய விஷயங்களை ரொம்ப போல்டாக நம்பிக்கையோட நீங்கள் செய்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் நம்பர் 1ஆகவும் இருப்பீங்க. மற்றவங்களோட பாராட்டுக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் தொழிலில் வேலையில் போட்டி பொறாமைகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கண்திருஷ்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காலையில் தினமும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துக்கிட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும். பணவரவு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம் இது தற்காலிகமானது தான்.
உனக்கான சொல்யூஷன் கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு கிடைக்குங்கிற ஹாப்பியான விஷயத்தை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க கும்பிடக்கூடிய சாமி, அந்த தெய்வம் உங்க கூடவே உங்களுக்கு துணையா இருக்குங்கிறத நம்புங்க. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துல இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த வாரம் சூப்பராகவே இருக்கும். பைல் 3 செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிறது நல்லது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல, எனக்கு பண விஷயத்துல சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க கெடுத்துக்காதீங்க. உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு சொல்லுது இத பண்ணுனா உடம்பு நல்லா இருக்கும்னு. ஆனா அந்த உள்ளுணர்வு சொல்றத நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம தொண்டை வறண்டு போயிருக்கோம். அப்படி இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது இருக்கட்டும், எனக்கு இந்த வேலை முக்கியம், எனக்கு இந்த பணம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்க உடம்பு சொல்லக்கூடிய விஷயங்களை, உங்க உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வாரம் கவனிச்சிங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க. அதே மாதிரி தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறதுக்கும் நீங்க மறக்காதீங்க. இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கனவுகள் நிறைவேறதுக்கான வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி தேவையான சமயத்துல கரெக்டான முடிவை எடுத்து செயல்படுங்கன்னு சொல்லி சூப்பரான கைடன்ஸை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் பைல் 3 செலக்ட் பண்ணவங்க எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க இந்த வாரம் உங்களை ஒருத்தவங்க அதிகமா புகழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடாதீங்க. அதை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா சொல்றாங்க. மேபி நீங்க நல்ல வேலை செய்யறீங்க, உங்க தொழில்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கிறதுக்காக போட்டி பொறாமையினால கூட ஒரு சிலர் உங்களை பாராட்டலாம், வஞ்சகமா ஏதாவது உங்ககிட்ட பேசலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அதுல மயங்கிட வேண்டான்னு யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி தெரியுது, அதையும் இந்த வாரம் விட்டுருங்க. இந்த வாரம் நீங்க விடவே கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காகவும் தனிமையில் இருக்காதீங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி தனிமையில் ஒரு சிலர் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த மாதிரி தனிமையில் இருக்க வேண்டாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதை தான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. உங்க மனசுல ஏதாவது ஒரு கேள்வியை கரெக்டா தெளிவா யோசிச்சுக்கோங்க. அந்த கேள்விக்கான பதில், அதாவது அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு இப்ப இந்த கார்டு மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு மனசுல நினைச்ச விஷயம் இந்த வாரம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா, கார்டோட எனர்ஜி சூப்பரா கனெக்ட் ஆயிருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹை பிரீஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. இங்க நமக்கு ஹை பிரீஸ்டஸ் கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஆக்சுவலா பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவான பர்சன் நினைக்கிறேன். மேபி ஹீலர்ஸ், டாரோ ரீடர்ஸ் கூட இந்த பைல் 3 பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க மனசுல நினைச்ச விஷயம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டீங்கன்னா அது நடக்கும். ஆனா உங்க உள்ளுணர்வு சொல்றத நீங்க கவனிங்க. உங்க இன்ட்யூஷன் சொல்ற விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கான பதிலை வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில தேடாதீங்க. மனசை குழப்பமில்லாம தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத உங்களால யோசிக்க முடியும். உங்க உள்ளுணர்வு படி நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தடுத்து இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். பைல் 3 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரைஸ், அதாவது RISE ரைஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க.
இந்த ரீடிங் உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.